ரசதி, எல்லாமே சரியா தான் இருக்கு. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் குறையுது. என்ன மாமா? வேற என்ன, ஊர்க்கண்ணெல்லாம் உன் மேலதான். திருஷ்டி போட்டு வச்சுக்கோ. மாமா நான் உன் பக்கத்திலேயே தான் இருப்பேன் ராசாத்தின்னு சொன்னதுனால எங்க பார்த்தாலும் மாமாவே தெரியுறாரு. என்ன? ஒண்ணும் இல்ல அண்ணி. என்ன மேடம், தனியா மாமாவை நினைச்சு வெக்கப்பட்டு இருக்கீங்களோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் தான் பார்த்தேனே. சரி வாங்க நீ போலாம். என்கிட்ட சொல்லணும். என்ன வெக்கம் உனக்கு? வாங்க நீ. இருடி வரேன். அம்மா அம்மா. இதோ வரேன்டி. ரெடியா? இலக்கியா ரெடியா? கிளம்பலாமா நீ? கிளம்பலாம். ஐயர் நேரா குடோனுக்கு வந்துருவாரு. ஆளுங்கெல்லாம் ரெடி. நம்ம ஆட்கள் எல்லாம் நேரா ஃபேக்டரிக்கே வந்துருவாங்க. நம்ம இப்ப கிளம்ப வேண்டியதுதான் பாக்கி. நாங்களும் ரெடி. அப்புறம் என்ன, எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? வாங்க கிளம்புவோம். வாங்க வாங்க. கொடுங்க பாட்டி, கொடுங்க. ஏறுங்க சீக்கிரம். அண்ணி கொடுங்க நீ. வாங்க வாங்க. எல்லாரும் வாங்க. இலக்கியா பூ இருக்குல? வணக்கம். வாங்க வாங்க. இங்க எல்லாத்தையும் செட் பண்ணிடலாமா? எல்லாத்தையும் எடுத்து வை. அம்மா கொடுங்கம்மா. இருங்க அத்தை. என்கிட்ட கொடுங்க இலக்கியா. ராசாத்தி, எப்படியோ ஒரு நல்ல இடம் கிடைச்சு நம்ம இங்க பூஜையும் பண்ணிட்டோம். நேத்து வரைக்கும் நம்ம இங்க பூஜை பண்ணுவோம்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆமாண்ணே. நல்லவங்களை என்னைக்கும் கடவுள் கைவிட மாட்டாருக்கா? ஆமாமா, என் பொண்ணுக்கு யாராவது கெட்டது நினைச்சா கூட அவங்களுக்கு நல்லதா நினைப்பா.
நினைச்சதை சாதிச்சிட்டம்மா. அண்ணா அண்ணே, யாருண்ணே நீங்க? எதுக்குண்ணே அடிக்கிறீங்க அவரை? முதல்ல இங்க என்ன நடக்குது? நீங்க யாரு? அண்ணே, அதை கேட்கறதுக்கு நீங்க யாருண்ணே? யாரா? ஹலோ, நான் தான் இந்த இடத்தோட ஓனர். என்ன சொல்றீங்க? நீங்களா இந்த இடத்தோட ஓனர்? ஆமா, நான் சிங்கப்பூர்ல இருக்கேன். இந்த ராஸ்கலை நம்பி இடத்த விட்டா ஒரே நேரத்துல நம்ம 2 பேரையும் ஏமாத்திருக்கான். நம்பிக்கை துரோகி. இதோ பாருமா, 10 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு கிளம்பிடுங்க. இந்த பரதேசி கிட்ட கொடுத்த அட்வான்ஸ திருப்பி வாங்கிக்கோங்க. டேய், அவங்க பணத்தை கொடுத்துடுறா. என்னடா முழிக்கிற? அதுக்குள்ள எல்லா காசையும் செலவு பண்ணிட்டியா? உன்னெல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாதாண்டா சரிப்பட்டு வரும். ஐயா அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. எதா இருந்தாலும் பேசிக்கலாம் ஐயா. ஐயா வேணாங்க ஐயா, வேணாங்க ஐயா. ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. எங்க பொண்ணோட இன்ஜினியர் சீட்டுக்காக தான் அந்த பணத்தை வாங்கணும் ஐயா. எப்படியும் நீங்க வரதுக்கு 1 வருஷம் ஆகும். அதுக்குள்ள பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துறேன்னு சொன்னாரு. ஃப்ராட் தரமா பண்றீங்க. உங்களை இப்பவே போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்குறேன். அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சிடாதீங்க ஐயா. எங்க பொண்ணோட படிப்பு செலவுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா, மன்னிச்சிடுங்க ஐயா. உங்களை எல்லாம் மன்னிக்கவே முடியாது. போலீஸ் எல்லாம் கூப்பிடாதீங்க ஐயா. ஐயோ, நாங்க என்ன பண்றது? ஐயா விட்டுருங்க ஐயா, என்ன விட்டுருங்க ஐயா. என் புள்ள படிப்புக்காக தான் இதை பண்ணேன். ஐயா ஒரு நிமிஷம். இப்ப என்ன? குடோனை காலி பண்ணணும், அவ்வளவுதானே? நான் காலி பண்றேன். பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது பிச்சை எடுத்தாவது பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு அர்த்தம். ஏன்னா கல்விங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் ஒரு பொண்ணு படிச்சா அவ குடும்பமே படிச்ச மாதிரின்னு சொல்லுவாங்க. அதுக்காக இவங்க பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்லல. அவங்க பொண்ணு படிப்புக்காக தானே இது பண்ணிருக்காங்க. அதுக்காக நீங்க போலீஸுக்கெல்லாம் போன் பண்ணாதீங்க. எங்க காசை நாங்க பொறுமையா வாங்கிக்கிறோம். எங்களை மன்னிச்சிடுங்க. ஆமா ஆமா, நேர் வழியில போனா தலை நிமிர்ந்து நிக்கலாம்ல. இப்படி அவமானப்பட்டு நிக்கணும்னு அவசியம் இல்லையே. நீங்க பண்ண தப்ப உங்க பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துறாதீங்க. சார், பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருங்க சார். வாங்கம்மா, நம்ம பொருளெல்லாம் எடுத்துட்டு போலாம். வாங்க வாங்கம்மா, வாங்க வாங்க. இந்தாம்மா. ஐயா,
ராசாத்தி இந்நேரம் புது கம்பெனிக்கு பூஜை போட்டிருப்பாளோ? எல்லாம் நல்லபடியா நடந்து முடிச்சிருக்கோம்ல. நம்ம அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். மாமாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லலாமா? The number you have dialed is currently busy. Please try later. மாமா கிரவுண்ட்ல இருக்காரு போல. சரி, அவர் ரூமுக்கு போயிட்டு கண்டிப்பா ஃபோன் பண்ணுவாரு. நாம அது வரைக்கும் ஃபோனை சைலண்ட்ல வைப்போம். ராசாத்தி பூஜையில ரொம்ப பிஸியா இருக்கா போல இருக்கு. சரி, எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவளே நமக்கு கால் பண்ணுவா. அக்கா இப்போ என்னக்கா பண்ணுறது? இப்போன்னு பார்த்து கையில் பெரிய ஆர்டரெல்லாம் வந்திருக்கு. அதை எப்படிக்கா முடிச்சு கொடுக்க போகிறோம்? எனக்கும் அதுதான் புரியல. ஏதாவது பண்ணலாம். நம்மளை இன்னும் பலமாக்குறதுக்கு இது ஒரு சோதனை. தீர்வை முடிவு பண்ணிட்டு தான் அந்த கடவுள் சோதனையே கொடுப்பாரு. இதுல இருந்து நம்ம மீண்டு வருவோம். இதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி வந்த பிரச்சனையெல்லாம் எப்படி நம்ம ஒற்றுமையா இருந்து கடந்து வந்தோமோ அதே மாதிரி இதுல இருந்தும் மீண்டும் வருவோம். எனக்கு இந்த நம்பிக்கை இருக்கு. சரி, நீங்க எல்லாரும் இப்ப வீட்டுக்கு போங்க. இன்னும் 2 நாள்ல நம்ம வேலையை தொடங்கிடலாம். நம்பிக்கையோட வீட்டுக்கு போங்க. கூடிய சீக்கிரம் நம்ம வேலையை தொடங்க போறோங்கிற நல்ல செய்தி உங்க வீடு தேடி வரும். சரிங்கக்கா. சரிங்கக்கா. எல்லாரும் அவங்க உங்க வீட்டுக்கு போங்க, நான் தகவல் சொல்கிறேன். சரியா? ஏப்பா நீ வண்டி எடுப்பா. அண்ணா அம்மா. வாங்கண்ணே, நாமளும் கிளம்பலாம். ம், கிளம்பலாம். என்ன ராசாத்தி, புது கம்பெனிக்கு பூஜை போடுற போல எங்களெல்லாம் கூப்பிட மாட்டியா? யாரோ 3வது மனுஷங்க சொல்லி நாங்க வந்திருக்கோம். பரவாயில்ல, நம்ம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தானே. தனியாலாம் கூப்பிட வேண்டாம். பூஜை எல்லாம் முடிஞ்சு பூட்டு போட்டீங்க போல இருக்கு. திரும்பவும் நாளைக்கு தான் வருவீங்களா? என்ன ராசாத்தி அமைதியா நின்னுட்டு இருக்க? அந்த கம்பெனியும் கைவிட்டு போய் இப்போ இந்த கம்பெனியும் இல்லாம நடு தெருவுக்கு வந்துட்டீங்க போல. என்ன சொன்ன? அடிக்க வராடி. என்னடி சொன்ன? நடுத்தருவுக்கு வந்துட்டேனா? என்னை பத்தி தெரிஞ்சும் இன்னும் நீ அடங்கலையா? என்ன அப்படியே முடங்கி கிடப்பேன்னு நினைச்சிட்டியா? நீ இதே மாதிரி பேச பேச நான் இன்னும் விஸ்வரூபம் எடுக்க போறேன். ஏய், ஆத்தாளும் மகளுக்கும் எவ்வளவு கொடுத்தாலும் அடங்க மாட்டீங்களா? எதுக்கு எங்களையே சொரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளவு பெரிய சோதனை எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன்னு. இது ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல. 1000 தடைகள் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி வந்து ஜெயிக்கிறதுல தான் கெத்தே இருக்கு. சும்மா வெட்டியா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது எங்க தெரிய போகுது? சரியா சொன்ன ராசாத்தி. எவ குடிய கெடுக்கலான்னு அலையிற இதுங்களுக்கெல்லாம் உன் அருமை எப்படி தெரியும்? இதெல்லாம் ஒரு ஜென்மன்னு இதுங்கள்ட்ட எல்லாம் பேசி ஏன் டைமை வேஸ்ட் பண்ற ராசாத்தி? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ராசாத்தி. 4 இழு இழுக்கட்டும், அப்பதான் இதுங்களுக்கெல்லாம் புத்தி வரும். அண்ணி,
அதெல்லாம் மூளை இருக்கிறவங்களுக்கு பண்ண வேண்டிய விஷயம். அதுவும் சரிதான். அண்ணே விடுங்கண்ணே, இதுங்கெல்லாம் எப்பவுமே திருந்தாது. ஆனா ஒண்ணு கண்மணி, நீ இந்த இடத்துக்கு வேணா போட்டு போடலாம். ஆனா என்னோட நம்பிக்கைக்கும் விடாமுயற்சிக்கும் ஒரு நாள் கூட போட்டு போட முடியாது. தண்ணிக்குள்ள எவ்வளவுதான் பந்த போட்டு பொத்தி வச்சாலும் அது தன்னால மேல வந்துரும். அதே மாதிரி நீ எவ்வளவுதான் என்ன கீழே தள்ளுனாலும் எகிரி மேல வந்து உன்னை அடிச்சு எட்டாத உயரத்துக்கு போகும். இந்த கம்பெனி பிரச்சனையில இருந்து எப்படி மீண்டு வர போறேன்னு பொறுத்திருந்து பாரு. அண்ணா வாங்கண்ணே. பாத்தியாமா அந்த குண்டச்சிக்கு திமிர? என்னம்மா வீரவசனம் பேசிட்டு போறா? கீழே விழுந்தாலும் மீசல மண்ணோட்டலன்னு போறத பாரு. எப்படியோ அவ எல்லாத்தையும் விட்டுட்டு நடுத்தருவுக்கு வந்துட்டா. அத்தை இனியன் கிட்ட போட்ட சவால்ல ஜெயிச்சிட்டாங்க. முதல்ல இந்த விஷயத்த மரகத அத்தை கிட்ட போய் சொல்லணும். வா. ராசாத்தி, நடந்ததை விடு ராசாத்தி. அடுத்தது என்னன்னு யோசி. நல்ல வேலை, இப்பவே தெரிஞ்சது. வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது பாதியிலே காலி பண்ண சொன்னா எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும். ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். ஆமாம்மா, நானும் அதே தான் நினச்சிட்டு வரேன். எல்லா வேலையும் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு செய்தியை நம்ம கேட்டிருந்தோன்னா நம்ம மனசு தாம்மா கஷ்டப்பட்டிருக்கோம். பரவாயில்ல, கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்னு நினச்சிக்க வேண்டியதான். மாமா, இந்த கஷ்டமான நேரத்துல நீங்க என் கூட இல்ல. நீங்க இல்லாம போயிட்டீங்க. உங்க குரலை கூட கேட்க முடியல. அதுதான் மாமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க இருந்திருந்தா இது எல்லாத்தையுமே விசாரிச்சிருப்பீங்க. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருக்கும். அவரை கூட உங்களால சமாதானப்படுத்தி இருக்க முடியும். இது எதுவுமே இல்லாம என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே மாமா.